நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். ஈரான் துறைமுக வெடி விபத்தில் 14 பேர் பலி. வவுனியாவில் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்ற மாணவர்கள். 80 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் ஒருவர் கைது. யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தை நிறுத்த முற்பட்டவர் கைது. ஸ்ரீ தலதா மாளிகை வழிபாட்டின் இறுதி நாள் என்று 13 வயது சிறுவனின் ஆபாச வீடியோவை உருவாக்கிய நபர் ஒருவர் கைது. வயலில் வேலை செய்து கொண்டிருந்த நபர் மின்னல் தாக்கி உயிரிழப்பு. வடக்கில் ஜனாதிபதி வழங்கிய உறுதிமொழி. கட்டுநாயக்க துப்பாக்கிச் சூட்டுடன் தொடர்புடைய தகவல்கள் வெளியாகின. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 14 பேர் உயிரிழந்ததுடன் 700க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ரசாயன பொருட்கள் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்தமையே வெடி விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியன் அவர்கள் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இந்த விபத்து ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சையில் கணித பிரிவில் வவுனியா கனகராயன்குளம் மகாவித்தியாலய மாணவன் புகதாசன் தனோஜன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். 2024 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று 26ஆம் தேதி வெளியாகின. அதில் கணித பிரிவில் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தைச் சேர்ந்த கனகராயன்குளம் மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்ற புகதாசன் தனோஜன் என்ற மாணவன் 3 பாடங்களில் ஏத்தர சித்திகளை பெற்று மாவட்டத்தில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 144வது இடத்தையும் பெற்றுள்ளார். குறித்த பாடசாலையின் வரலாற்றில் மாணவன் ஒருவர் 1ஆம் இடத்தை பெறுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் வவுனியா முஸ்லிம் மகாவித்தியாலய மாணவி முகமது பைசல் பாத்திமா அஸ்டா அவர்கள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். குறித்த மாணவி தமிழ், அரசியல், பொருளியல் ஆகிய பாடங்களில் 3 ஏதர சித்திகளை பெற்று மாவட்ட மட்டத்தில் 1ஆம் இடத்தையும் தேசிய ரீதியில் 94வது இடத்தையும் பெற்றுள்ளார். கொட்டிகாவத்தை நாகமுல்லை பகுதியில் சுமார் 80 கோடி ரூபாய் பெறுமதியுள்ள போதைப் பொருளுடன் 27 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 13 கிலோகிராம் 372 கிராம் ஹெரோயினும் 3 கிலோ 580 கிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. வெள்ளம்பட்டிய போலீஸ் பிரிவில் உள்ள அந்த வீடு போதைப் பொருள் விநியோக நிலையமாக செயற்பட்டு வந்துள்ளது. விசாரணையின் பொழுது மகரவைச் சேர்ந்த மோரின் என்ற கடத்தல்காரரின் பெயர் தெரிய வந்துள்ளது. போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தை நிறுத்துமாறு கோரிய நபரை யாழ்ப்பாண போலீசார் கைது செய்துள்ளனர். கொட்டடி பகுதியில் நேற்று 26ஆம் தேதி இரவு இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சார கூட்டத்தினை நிறுத்திவிட்டு தேசிய மக்கள் சக்தியினரை வெளியேற கோரிய நபரை கூட்டத்தில் குழப்பத்தை ஏற்படுத்த முனைந்தார் என்னும் குற்றச்சாட்டில் யாழ்ப்பாண போலீசார் அவரை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறித்த பிரச்சார கூட்டத்தில் போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்க கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களால் மிகவும் மதிக்கப்படும் இந்நாட்டில் பௌத்தர்களின் சிகரமாக திகழும் மிகவும் புனிதமான தந்த தாதுவை உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு மக்கள் தங்கள் கண்களால் காணும் வாய்ப்பை வழங்கும் ஸ்ரீ தலதா மாளிகை வழிபாட்டின் இறுதி நாள் என்றாகும். காலை 11 மணி முதல் மாலை 5:30 மணி வரை பக்தர்கள் புனித தந்த தாதுவை தரிசிக்கலாம். கடந்த 18ஆம் தேதி முதல் நடைபெற்ற இந்த வழிபாட்டில் இலட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டுள்ளனர். சமூக ஊடகங்கள் மூலம் சிறுவர் தொடர்பான ஆபாச காட்சிகளை பெற்று இலங்கையைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் ஒருவனின் ஆபாச காட்சிகளை உருவாக்கிய 34 வயதுடைய ஆனைமடு பிரதேசத்தைச் சேர்ந்த கைபேசி பழுதுபார்க்கும் நிலைய உரிமையாளர் ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்க அரசின் NCMEC என்ற நிறுவனம் அளித்த தகவலின் அடிப்படையில் குறித்த நபர் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் வெளிநாட்டு சிறுவர்களின் ஆபாச காட்சிகளை சேகரித்து பார்த்ததுடன் இலங்கை சிறுவன் ஒருவனின் நிர்வாண படங்களை உருவாக்கியமையும் தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. சிறுவர்கள் தொடர்பான இத்தகைய செயல்கள் கடுமையான குற்றமாகும். யாரேனும் இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து அறிந்தால் உடனடியாக போலீசாரிடம் அல்லது சிறுவர் பாதுகாப்பு அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிப்பது சமூக பொறுப்பாகும். சிறுவர்களை பாதுகாப்பது நமது கடமை. அரள கங்விலை போலீஸ் பிரிவின் கெக்குழுவிலை பகுதியில் கடந்த 25ஆம் தேதி மாலை வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த நபர் ஒருவர் மின்னல் தாக்கியதால் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் 63 வயதுடைய அரள கங்விலை கெக்குழுவிலை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மின்னல் தாக்கிய நிலையில் காயமடைந்த அவர் உடனடியாக அரள கங்விலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர் அங்கு உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் போது அவர் வேறொரு நபருடன் சேர்ந்து நெல் வயலில் வேலை செய்து கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. அவருடன் இருந்த மற்றொரு நபரும் காயம்
காயமடைந்து தற்பொழுது அரள கங்கிலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். உயிரிழந்த நபரின் சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக புலனறுவை ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கிளிநொச்சியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றியுள்ளார். போரின் போது இராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் மீண்டும் மக்களிடம் வழங்கப்படும் என்றும் இதற்கான நடவடிக்கைகள் இராணுவத்துடன் கலந்துரையாடப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். கூல் மேப் அடிப்படையில் வன திணைக்களம் கைப்பற்றிய பாரம்பரிய நிலங்களையும் சரி செய்து உரிமையாளர்களிடம் திருப்பித் தர நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் கிளிநொச்சி உள்ளிட்ட பகுதிகளில் மூடப்பட்ட வீதிகள் விரைவில் திறக்கப்படும் என்றும் போரால் வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகள் கட்டித்தர அரசாங்கம் உதவி செய்யும் என்றும் ஜனாதிபதி உறுதியளித்தார். கட்டுநாயக்க ஈனடியனை பகுதியில் நேற்று 26ஆம் தேதி அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 29 வயதான உதார சதுரங்க என்ற இளைஞர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று அதிகாலை 5:35 அளவில் குறித்த இளைஞர் தனது வீட்டில் இருந்த பொழுது இவ்வாறு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளார். முதற்கட்ட விசாரணைகளில் அடையாளம் தெரியாத இரு துப்பாக்கிதாரிகள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி 2 முறை சுட்டதாக தெரிய வந்துள்ளது. காயமடைந்த இளைஞர் வட்டிக்கு பணம் வழங்குவதுடன் பல வணிக நிறுவனங்களை நடாத்தி வருபவர் என தெரிவிக்கப்பட்டது. இவர் தனது தந்தையுடன் வீட்டில் உள்ள அறையில் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளனர். காயமடைந்த இளைஞர் முதலில் மினுவங்கொடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கம்பஹா பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சம்பவம் இடம்பெற்ற வீட்டு அறையில் இருந்து 2 வெற்று துப்பாக்கி தோட்டா உரைகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன.